எனக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. எங்கு வேண்டுமானாலும் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் இந்த நதிக்கரையோரம் எதற்கு வர சொன்னார்கள்? படகு சவாரி செய்யலாம் என்று கூறிவிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கிறார். இவர் மனதில் என்ன நினைக்கிறார்? இன்னும் எவ்வளவு நேரம் அமைதியாக இருப்பீர்கள் ஜோதா பேகம்? நீங்கள் ஏதோ கூற வந்தீர்களே. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைதான் ஜோதா பேகம். வெளியில் தெரியாவிட்டாலும் நம் இருவருக்கும் ஒரே எண்ணம் தான். எனக்கு புரியவில்லை. புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இது கடினமானதல்ல. இங்கே பாருங்கள், நாம் இருவருக்கும் படகு பயணம் என்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? உண்மைதான். எனக்கும் அந்த தெளிவான வானம், நிலா, இரு பக்கமும் தழுவிக்கொண்டு ஓடும் நீர், இதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். இயற்கையோடு வாழ எனக்கு மிகவும் பிடிக்கும். உங்களைப் போலவே எனக்கும் அவை என்றால் மிகவும் பிடிக்கும். அதை நானும் கவனித்திருக்கிறேன். கோட்டையை விட்டு வெளியே வந்துவிட்டால் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். தங்களுக்கு சுற்றி பார்ப்பதென்றால் மிகவும் பிடிக்கும் அல்லவா? அதான் நான் கூறினேனே, இயற்கையோடு கலந்து இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று. அதனால்தான் மாளிகையில் தாங்கள் கோபமாக தென்படுகிறீர்களோ? கோட்டையை விட்டு வெளியே வந்ததும் நீங்கள் மாறினாலும் என்னை கேலி செய்யும் பழக்கம் மட்டும் உங்களிடம் இருந்து மாறுவதே இல்லை. என்ன செய்வது ஜோதா பேகம்? பிறப்பில் இருந்து வந்த பழக்கம் விட முடியாதல்லவா? அப்படி என்றால் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களை அழ வைப்பது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நான் உங்களை கிண்டல் செய்வது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்னை இப்படி இங்கே அழைத்திருக்க மாட்டீர்கள் அல்லவா? நான் ஜலாலை என்னுடன் படகு சவாரிக்கு அழைத்த போது அங்கு எப்படி அந்த ஜோதா பேகம் வந்து சேர்ந்தார்? எனக்கு தெரியாது பேகம் சாஹிபா. நான் தங்கள் தகவலை தெரிவித்தேன், அவ்வளவுதான். தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் பேகம் சாஹிபா. கட்டுப்படுத்த வேண்டுமா? எவ்வாறு கட்டுப்படுத்துவது? கோரு. ஷெஹன்ஷாவை நான் அங்கு அழைத்திருக்கிறேன். அங்கு அங்கு எப்படி ஜோதா வந்து சேர்ந்தாள்? எனது உரிமையை அவள் வந்து பறித்துக் கொண்டாளே. ஜோதா பேகத்திற்கு எவ்வாறு அந்த விஷயம் தெரிந்தது? பதில் கூற போகிறாயா இல்லையா? கூறு. இதற்கெல்லாம் காரணம் நீதான். நீதான் ஜோதா பேகத்திடம் போய் இதை கூறினாயா? இந்த செய்திக்கு பரிசாக அவள் உனக்கு என்ன கொடுத்தா? அந்த குதா மீது ஆணையாக கூறுகிறேன். ஷெஹன்ஷா ஆலோசனை கூட்டத்தில் இருந்தார். நான் வெளியில் நின்று கொண்டிருந்தேன். ஃபைசல் கான் அந்த தகவலை என்னிடம் கூறிவிட்டு செல் என்று கூறினார். நான் தங்கள் அடிமை, தங்கள் நிழலில் வாழ்ந்து கொண்டிருப்பவள். நான் எதற்கு ஜோதா பேகத்திடம் செல்ல போகிறேன்? போய் நீ இப்பொழுது கூறுவதெல்லாம் போய். பேகம் ருக்கையா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இங்கே என்ன செய்கிறீர்கள்? அங்கே ஷெஹன்ஷாவுடன் படகில் செல்ல வேண்டாமா? நான் ஏன் இங்க இருக்கிறேன் தெரியுமா? ஏனென்றால் அங்கே அங்கே அந்த படகில் ஷெஹன்ஷாவுடன் ஜோதா பேகம் இருக்கிறாள். அதுவும் இந்த நம்பிக்கை துரோகியால். செல்லுங்கள். என்ன செய்கிறீர்கள் ருக்கையா? நீங்களோ விசேஷ ராணி, அவளோ ஒரு அடிமை. உங்கள் தரத்தை இவ்வாறு தாழ்த்திக் கொள்ளக் கூடாது. பாவம், இதில் அவள் தவறு எதுவுமே இல்லை. அந்த பெண் என் முன்புதான் இஷாபுதீனிடம் தகவலை தெரிவித்தாள். அதாவது விசேஷ ராணி ஷெஹன்ஷாவை படகு சவாரிக்கு அழைத்தார் என்று. ஷெஹன்ஷா விசேஷ பேகம் என்றவுடன் ஜோதா என்று நினைத்திருக்கலாம். இல்லையென்றால் ஜோதாதான் அவருக்கு முக்கியமான பேகமோ? இதில் அந்த அடிமையின் தவறு என்ன இருக்கிறது? நான் உங்களுக்கு முதலிலேயே புரிய வைத்தேன் பேகம் ருக்கையா. நீங்கள் நினைப்பதை விட பேகம் ஜோதா பல மடங்கு ஆபத்தானவள். அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் நான் இங்கு விசேஷ பேகமாக இருந்தேன், எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் கருணையால் அப்படியே நடக்கட்டும். ஆனால் நடப்பவைகளை பார்க்கும் பொழுது ஷெஹன்ஷா தங்களைப் போல் யோசிக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எனக்கு தெரிந்த வரையில் கூடிய விரைவில் பேகம் ஜோதா உங்களின் இடத்தை பிடித்து விடுவாள். மகாமங்கா, நீங்கள் எனக்கு முன்பாக அந்த ஜோதாவை பெருமையாக பேசுகிறீர்கள். நிச்சயமாக இல்லை பேகம் ருக்கையா. ஜோதா பேகத்தின் உத்தேசத்தை பற்றி உங்களிடம் தெரிவிக்கிறேன். இதற்கு முன்பு கூட கூறியிருக்கிறேன். உயர்ந்த ஸ்தானத்தை அடைவது சிறிது கடினம் என்று கூறினாலும் அதே இடத்தை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம். இன்னமும் சமயம் இருக்கிறது. படமெடுத்தாடும் ஜோதாவை உடனுக்குடன் அந்த இடத்திலேயே போட்டு அடக்கி விடுங்கள். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை. இம்முறை அந்த ஜோதாவை நான் விடுவதாக இல்லை. என்ன நடந்தாலும் சரி, அவள் செய்த இந்த வஞ்சக செயலுக்கு
பலனை அனுபவிப்பாள். நான் அழைத்தேனா? இல்லையே, நீங்கள் தானே தாசியை அனுப்பி என்னை வர சொன்னீர்கள். இது இவருக்கு பழக்கம் தானே. முதலில் வரச் சொல்வார், பிறகு இல்லை என்பார். என்னவாயிற்று? ஏன் இப்பொழுது நீங்கள் சிரிக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை ஜோதா பேகம். வேடிக்கையாக இருக்கிறது. பெண்களின் தன்மையை நினைத்து, குறிப்பாக எனது வேகங்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்றுதான். நீங்கள் ஆம் இல்லை என்று கூறுவதை கூட புரிந்து கொள்வது கடினம்தான். முட்டாளே, இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏன் கூற தவறினாய்? உசூர், நான் உங்கள் விசுவாசி. விசுவாசிக்கும் அறிவாளிக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. ஷெகன்ஷா படகு சவாரிக்கு தனியாக சென்றிருக்கிறார், ஆனால் அதை நீ என்னிடம் கூறவில்லை. ஷெகன்ஷாவை தாக்குவதற்கு நான் தக்க சமயம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்தும் கூட என்னிடம் கூறாமல் இருந்திருக்கின்றாய். தவறு நேர்ந்து விட்டது உசூர், என்னை உன்னை மன்னிப்பதா? மன்னிப்பு என்பது என் அகராதியிலேயே இல்லை. ஒரு விஷயம் எனக்கு புரியவில்லை ஜோதா பேகம். நீங்கள் கூறுவது ஒன்று, ஆனால் அதன் அர்த்தம் வேறொன்று. எனக்கு புரிய வேண்டியது என்னவென்றால், இந்த கலையை எங்கே கற்றீர்கள்? என்னவாயிற்று ஷெஹன்ஷா? தப்பிக்க முயற்சி செய்தால் உனது ரத்தத்தால் இந்த நீரே சிவப்பாக மாறிவிடும். வெளியே வா. நான் உங்களை திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டேன் அல்லவா? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. அட்கா அவர்களின் கட்டளை. இதற்கு முன்பு நடந்ததை மனதில் கொண்டு உங்களை தனியாக விடக்கூடாது என்று கூறியிருக்கிறார். வேடிக்கையாக இருக்கிறது. அட்கா அவர்கள் நினைத்தால் நான் மூச்சு விடுவதற்கு கூட காவல் வைத்து விடுவார். அவரிடம் சென்று நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். அட்கா அவர்களுக்கு உங்கள் மீது எவ்வளவு அக்கறை? ஆம், மிக அதிகமாக. ஆனால் நீங்கள் எவ்வாறு கண்டுபிடித்தீர்கள்? எத்தனை கண்கள் உங்களுக்கு? இதற்கு முன்பு 2 தான், ஆனால் இப்போது 4 ஆகிவிட்டது ஜோதா பேகம். இருப்பினும் 2 கண்கள் மட்டுமே போதுமானதாக இருக்கும். நான் பலமுறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன், நான் முதலில் ஒரு சிப்பாய். எதிரிகள், ஆயுதங்கள், யுத்தம் இவற்றோடு எனக்கு நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. என் வாழ்க்கையில் இப்போதும் எதிரிகளோட நான் வாழ்ந்து வருவதால் எனக்கு ஆசீர்வாதங்களை விட சாபங்கள் தான் அதிகமாக உள்ளது. ஆனால் இப்போது அதுவும் எனக்கு பழகிவிட்டது. மிகவும் விசித்திரமான சூழ்நிலை ஷெஹன்ஷா. உங்களுக்கு வேண்டியவர்கள் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள். ஆனால் தாங்கள் எப்பொழுதும் யுத்தங்களையும் ஆயுதங்களையும் நேசிக்கிறீர்கள். என்னை அவர்கள் நேசிக்கலாம் ஜோதா பேகம், ஆனால் இதைவிட அல்ல. என்னை விட இதைத்தான் அவர்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள். எப்போதும் என்னிடமே இருக்கும் அல்லவா? இருக்கட்டும், நான் உங்களிடம் ஒன்றை கூற வேண்டும் ஜோதா பேகம். என்னை இவ்வாறு படகு பயணத்திற்கு அழைத்தது எனக்கு பிடித்திருக்கிறது. நான் தான் கூறினேனே, நான் உங்களை அழைக்கவில்லை. ஜோதா பேகம், எனக்கு உங்களுடைய ஆம் இல்லை என்பது நன்றாக புரியும் அல்லவா? ஏன் என்னை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? என்னை வர சொல்லி தாங்கள் தான் அழைத்தீர்கள். இல்லை ஜோதா பேகம், நான் தாங்கள் அனுப்பிய தகவலுக்கு பதில் அளித்தேன், அவ்வளவுதான். ஆனால் நான் தங்களுக்கு எந்த அழைப்பையும் அனுப்பவில்லையே. இப்போது புரிகிறது, உங்களது பெயரால் எனக்கு வேறு யாரோ தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். யாராக இருக்கக்கூடும்? யாராக வேண்டுமானாலும் இருக்கும். நாம் இருவரும் தனிமையில் சந்திக்க வேண்டும் என்று பலர் விரும்புகிறார்கள். தாயாராக இருக்கலாம், அல்லது சலிமா பேகமாக இருக்கலாம், இல்லை உங்களது தோழி மோதிபாயாக கூட இருக்கலாம்.
நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோதா பேகம். இப்படி பயணம் செய்து கொண்டே உண்டால் அதன் சுகமே அலாதியாக இருக்கும். இப்படி பயணம் செய்து கொண்டே உண்டால் அதன் சுகமே அலாதியாக இருக்கும். மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா, தாங்கள் உறங்கவில்லையா? எனக்கு எப்படி உறக்கம் வரும் ஹோஷியார்? எவ்வாறு உறக்கம் வரும்? எனது உறக்கத்தை தான் அந்த ஜோதா பறித்துக் கொண்டாளே. அவளது ஒவ்வொரு செயலையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதோடு ஜலாலையும் என்னிடமிருந்து பிரித்து விட்டாள். சரி, அது இருக்கட்டும். அவர்கள் திரும்பி வந்து விட்டார்களா இல்லையா? அவர்கள் திரும்பி வந்து விட்டார்களா இல்லையா என்று கேட்டேன். இப்பொழுதுதான் வந்தார்கள். என்னை மன்னித்துவிடு கிருஷ்ணா. ஏன் என்று தெரியவில்லை. இன்று என் மனம் மிகவும் பதட்டத்தோடு உள்ளது. வாருங்கள் ருக்கையா பேகம், தாங்களா? இந்தாருங்கள் பிரசாதம். பார்த்தால் சலாம் வைப்பது, அசந்தால் முதுகில் குத்துவது. நீ அறிவாளியா அல்லது என்னை முட்டாள் என்று நினைக்கிறாயா? என்ன நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தங்களுக்கு என்னவாயிற்று? இவ்வளவு கோபமாக இருக்கிறீர்கள்? ஒன்றும் அறியாதது போல் கபட நாடகம் ஆடாதே. உன்னை போன்ற பெண்களை பற்றி எனக்கு நன்கு தெரியும். கூற நினைப்பதை நேரடியாக கூறுங்கள். ஏன் குற்றம் சாட்டுகிறீர்கள்? அப்படியா? நான் உன் மீது குற்றம் சுமத்துகிறேனா? பரவாயில்லை. நீ நினைத்தால் ஷெஹன்ஷாவின் வாழ்க்கையிலிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்வாய். அதுவும் உன் விருப்பப்படியே. நேற்று இரவு ஷெஹன்ஷாவுடன் படகு சவாரி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்தேன். ஆனால் இடையில் நீ வந்து விட்டாய். இதே போல்தான் நேற்று சதுரங்க ஆட்டத்திலும் செய்தாய். ஷெஹன்ஷாவுடன் விளையாட வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அங்கும் வந்து அவருடன் விளையாடியது நீதான். இதையெல்லாம் பார்த்து நான் பொறுத்துக் கொள்ள வேண்டுமா? ஆனால் ருக்கையா பேகம், நான் ஏன் அவ்வாறு செய்வேன்? அப்படி என்றால் ஜலாலுடன் படகு சவாரி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுவும் அவருக்கு அழைப்பை நான் விடுத்திருந்த போது. என்ன நடந்தது என்று தெரியாத பொழுது அமைதியாக இருக்க வேண்டும். ஷெஹன்ஷாவை தேடி நான் செல்லவில்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஷெஹன்ஷா தான் எனக்கு தகவல் அனுப்பினார். அப்படியா? ஷெஹன்ஷா தான் உன்னை அழைத்தார் என்று ஒரு புது கதையை கட்டுகிறாயா? உன்னிடம் எவ்வளவு பொய், எவ்வளவு கபடம்! எனக்கு பொய் கூறுவதும் பிடிக்காது, நானும் கூற மாட்டேன். நான் வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது ஷெஹன்ஷா தான். சரி, அப்படியானால் இதற்கான முடிவை ஷெஹன்ஷாவை எடுக்கட்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ருக்கையா பேகம்? என் கையை விடுங்கள். நானே சுயமாக வருகிறேன். பாருங்கள். இதைத்தான் அரசியல் என்பார்கள் ரேஷம். இன்று தீபாவளியும் மொஹரமும் ஒரே நேரத்தில் நடக்கப் போகிறது. ஆமாம் ஹுசூர். நீரானது மூக்கு வரை வந்துவிட்டது. இனி மூழ்கப் போவதுதான் பாக்கி. ஷெஹன்ஷா, எனக்கு ஒரு முடிவு தெரிந்தாக வேண்டும். நீங்கள் செல்லுங்கள். கோட்டையில் பிரச்சனையா?
ஏன் இவ்வளவு பதற்றம்? என்னிடம் இந்த ஜோதா போய் கோருகிறாள். என்னை வஞ்சகமாக ஏமாற்றி என்னை காயப்படுத்தி விட்டாள். எனக்கு புரியவில்லை. உங்களுடன் படகில் சவாரி செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது நான் தான். உங்களுடன் செல்லலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த ஜோதா அதை எவ்வாறு தனது செய்தியாக உங்களிடம் சேர்த்தாள் என்று தெரியவில்லை. எனது உரிமையை பறித்துக் கொண்டாள். உங்களுடன் படகு சவாரி செய்திருக்கிறாள். அதை பற்றி இவளிடம் கேட்டால் இவள் அந்த தகவலை நீங்கள் தான் அவளுக்கு அனுப்பியதாக கூறுகிறாள். அவர் அனுப்பிய தகவலுக்கு நான் பதிலை மட்டுமே அனுப்பினேன். என்ன? நான் உங்களுக்கு செய்தி அனுப்பினால் அதற்கான பதிலை நீங்கள் இவளுக்கு அனுப்பினீர்களா? சற்று பொறு. எனக்கு அந்த தகவலை கூறியவரை நான் உடனே சந்திக்க விரும்புகிறேன். ஆதாப் ஹுசூர். ஷாபுதீன் நேற்று எனக்கு கூறிய தகவலை மீண்டும் ஒரு முறை இப்போது கூறுங்கள். அதாவது உங்களுடைய விசேஷ பேகம் உங்களோடு படகு சவாரி செய்ய விரும்புகிறார். விசேஷ பேகம் ஷெகன்ஷாவை அழைத்திருக்கிறார் என்று தெரிந்த போது ஷெகன்ஷாவிடம் எதற்காக ஜோதாவின் பெயரை எடுத்தாய்? உனக்கு என்ன மறந்து விட்டதா? இந்த ராஜ்யத்தின் விசேஷ பேகம் நான் தான். இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாஹிபா. ஷெகன்ஷா தங்களோடு சேர்த்து ஜோதா பேகம் சலீமா பேகத்திற்கும் விசேஷ ஸ்தானத்தை அளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களாக ஷெகன்ஷா எங்கு சென்றாலும் ஜோதா பேகத்தையும் அழைத்தே சென்றுள்ளார். ஷேக் சலீம் சிஸ்டியிடமும் அழைத்து சென்றுள்ளார். நாட்டு மக்களும் கோட்டையில் உள்ள அனைவரும் இவர்களை விசேஷ பேகமாக ஏற்றுக்கொண்டனர். ஆகையால் தான் இத்தகவல் இவரிடமிருந்து வந்திருக்கும் என்று நான் நினைத்து விட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம்? ருக்கையா பேகம், தாங்கள் செல்லலாம். உத்தரவு ஹுசூர். தாங்கள் இவ்வளவு பெரிய தவறு செய்தவனை மன்னித்து விட்டு அவனை போக சொல்கிறீர்களா? ருக்கையா, அவர் தவறு செய்யவில்லை, தவறாக புரிந்து கொண்டார். அப்படி இருக்கும்போது அவரை மன்னிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? நேற்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது ஜோதா பேகம் அந்த செய்தியை அனுப்பவில்லை என்று கூறிவிட்டார்கள். நானும் ஜோதா பேகமும் தனிமையில் பொழுதை கழிக்க வேண்டும் என்று என் நலன் விரும்பிகள் விரும்பினார்கள் என்று நான் நினைத்தேன். இப்பொழுது என் நிலைமை என்ன சொல்லால்? எதற்காக நான் இடையில் தண்டிக்கப்பட்டேன்? இதை ஏன் தண்டனையாக நினைக்கிறாய் ருக்கையா பேகம்? ஏனென்றால் இப்பொழுதும் நான் தான் விசேஷ பேகம். நிச்சயமாக ருக்கையா, உனக்கு அந்த தகுதி இருப்பதனால்தான் என்னை எங்கும் எப்போதும் நீ சந்திக்கும் உரிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்க நீயே வந்திருக்கலாம் அல்லவா? வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று கூறியிருக்கலாமே. ஒரு அடிமையின் மூலமாக எதற்கு அந்த செய்தியை அனுப்பினாய்? அது மட்டுமல்லாமல் அதில் விசேஷ பேகம் என்ற சொல்லை எதற்காக நீ பயன்படுத்தினாய்? ஏனென்றால் உங்களது வாழ்க்கையில் அந்த ஸ்தானம் எனக்குத்தான் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இல்லை, அந்த செய்தியை நான் தான் அனுப்பியிருப்பேன் என்று ஜோதாவை பார்த்த பிறகாவது தங்களுக்கு தோன்றி இருக்க வேண்டாமா ஜலால்? ஆனால் தாங்கள் சென்று விட்டீர்கள். உண்மையாகத்தான் கூறினீர்கள். ஷாபுதீனின் தவறு இதில் எதுவும் இல்லை. ஷெஹன்ஷாவை இன்னொருவளை முக்கியமானவளாக நினைக்கும் பொழுது மற்றவர்களும் அதை நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? இப்பொழுது நடந்ததற்கு நான் வருந்துகிறேன் ஷெஹன்ஷா. நான் வருகிறேன். பிறர் செய்த தவறிற்காக தாங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் ஜோதா பேகம்? வாருங்கள், அமருங்கள். ஆனால் ஷெஹன்ஷா, நடந்ததற்கு நானும் காரணமாகிவிட்டேனே. நான் தங்களுக்கும் ருக்கையா பேகமிற்கும் இடையில் வர விரும்பவில்லை. ஜோதா பேகம், தங்களுக்கு தெரியுமா, எனது அந்தப்புறத்தில் எண்ணில் அடங்கா தாசிகளும் பேகங்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது யாரோடு பொழுதை கழிக்க வேண்டும், யாரோடு பழக வேண்டும் என்ற முடிவை ஷெஹன்ஷாவாகிய நானே எடுப்பேன். அப்படி நான் எடுக்கும் முடிவை யாரும் மறுக்கவும் முடியாது, இவ்வாறு புகாரும் செய்யக்கூடாது. ஆனால் இப்படி நடப்பதும் சகஜம்தான். ருக்கையாவின் பேச்சில் அர்த்தம் இருக்கிறது. இதை பற்றி தாங்களே சற்று யோசித்து பாருங்கள். என்னோடு பொழுதை கழிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்ட பிறகு என்னோடு வேறு ஒருவர் சென்று விட்டால் கூறுங்கள், உங்களுக்கு அப்போது எப்படி இருக்கும் ஜோதா பேகம்? நிச்சயம் கவலையாக இருக்கும், மிகவும் கவலையாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷெஹன்ஷா, உங்களுக்கு எவ்வளவு ராணிகள் இருக்கிறார்கள். அவர்களோடு நீங்கள் பொழுதை கழிக்க வேண்டும் என்று தெரிந்தும்
உங்களுக்கு மனைவியாக இருப்பது கவலை அளிக்கிறது. பிறகு உங்களுக்கும் ருக்கையாவிற்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் உள்ளது. என்னுடைய ஸ்தானத்தின் அதிகாரம் குறைந்து விடுமோ என்ற பயத்தால் அல்ல, மற்ற பேகத்தை விட என்னை குறைவாக எடை போட்டு விடுவீர்கள் என்பதால் அல்ல. நான் வருத்தப்படுவது ஏனென்றால் காதலின் காரணமாக. என் காதல் அவமானப்படுத்தப்பட்டதோ என்று நினைத்து வருத்தப்படுவேன். சரி, நான் இப்பொழுது வருகிறேன் ஷென்ஷா. விடை கொடுங்கள். வணக்கம்.